அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடு. இந்த மிதுனராசி அதை யோசிக்கும் போதே, மிதுனராசி அப்படின்றது புதன் தான் இந்த ராசிக்கு அதிபதி. இந்த ராசியில் ஒரு பெக்குலியர் உங்களுக்கு என்னென்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு கையில் தங்காது. இவங்க நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா ஓடுவாங்க, எல்லா விஷயங்களையும் நல்லா பண்ணுவாங்க, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, ஒரு கோடு காமிச்சா ரோடு போட்டுருவாங்க. ஆனால் இவங்க பொதுவாக கைடன்ஸில் தான் இவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவங்க இண்டிவிஜுவலாக வரும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்காத ஒரு தன்மையை இவங்களுக்கு கொடுக்கும். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னொரு கைடன்ஸில் எப்போவுமே வரா மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். பொதுவாக சொல்ல போனோம்னா, நீங்கள் நல்ல குட் எக்ஸிக்யூட்டர் பட் பேடு பிளானர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த ராசிக்கு இப்போ சனி பகவான் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீட்டில் வந்திருக்காரு. 10வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்? 10ல் சனி பகவான் வந்துட்டாலே நமக்கு பிரச்சனையோ, தொழிலையோ வேலையிலையோ பிரச்சனையோ, எது எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு சனி பகவான் காரணம் இல்லை, உங்களுக்கு ஜென்ம குரு நடக்கிறது அது ஒரு காரணம். உங்களுக்கு 9வது வீட்டில் ராகு இருக்கார். அதனால் உங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலமாக சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். 10ல் தொழில் ஸ்தானத்தில் சனிபகவான் வந்தாலே ஒர்க்குலோடு கூடும், நிறையா வேலை பார்க்க வேண்டி வரும். கூட வேலை பார்க்குறவங்களுடைய அனுசரணை கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் நம்ம வேலை மாற்றிடலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். நீங்கள் வேலைக்கு போகலாம், வேறு வேலை பார்க்கலாம். 6ஆம் மாதம் வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 6ஆம் மாதம் வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காதீங்க. ஜென்மகுரு 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. யாரானும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதானும் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா 7ஆம் வீடுன்றது பார்ட்னரு, நண்பர்கள், வெளி தொடர்புகள் இதெல்லாம் நமக்கு குறிக்கும். ஒருத்தர் சொல்கிறாருன்றதுக்காக நம்ம வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை கிடைக்காம நடுவில் நம்ம சிரமப்பட வேண்டி வரும். அதனால் பொதுவாக இந்த காலகட்டங்களில் 6ஆம் மாதம் வரைக்கும் பொறுமையாக நிதானம். ஒரு சில காலகட்டங்கள் நமக்கு கஷ்டங்கள் வரும். அப்போ அந்த காலகட்டங்களை பொறுமையாக கடந்து போகணும். அப்போ இந்த காலம் சரியில்லைன்னா நீங்கள் எப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இப்போ உள்ள வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் சுச்சுவேஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக 6ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல சுச்சுவேஷன் வரும். அப்போ எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படும். இது வேலை பார்க்குறவங்களுக்கு. நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறோம், நான் 10வது வீட்டில் சனி பகவான் வந்தார்னா பல தடைகள் வரும். தொழிலில் நீங்கள் ஏதானும் அவங்களுடைய நீங்கள் பொருள் வாங்கிறதுலையோ இல்லை பொருள் கொடுக்கறதுலையோ கிடைக்காமையோ, இல்லை தயாரிக்கிறதுக்கு வேண்டிய தொழிலாளர்கள் வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காமையோ, இல்லை உங்களுடைய கிளையண்ட்ஸ் உங்களை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற நிலைமைகளோ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ரெகுலர் லைஃப்னு ஒன்றும் போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரெகுலர் லைஃப் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மேலே வரக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணிங்கனாலே போகிறோம். அதனால் நீங்கள் அப்படியே டெய்லி நீங்கள் காலம்பரம் எழுந்த உடனே சுவாமியை கும்பிடுங்க, பிள்ளையாரை வேண்டிங்க. 2 விஷயம், பிள்ளையாரை வேண்டிங்க. அதே நேரத்தில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்களும் பொதுவாக காற்று ராசி, அதனால் அது மட்டும் இல்லை உபய ராசி. அதனால் காலம்பரம் நினைக்கிற அளவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் நினைக்கிற எண்ணம் காலம்பரம் இருக்காது. மாறி மாறி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி காற்று ராசின்றதுனால யாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டா கூட யார்கிட்டையும் நான் கை கட்டிக்க மாட்டேன், நான் இண்டிவிஜுவலாக போவேன், எனக்கு தெரியாது இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். நிஜம்தான், உங்களுக்கு நிஜமாகவே நீங்கள் அந்தளவுக்கு புத்திசாலி, அந்தளவுக்கு ஒர்த்து தான். ஆனால் காலம் சரியில்லைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் நடந்துக்கணும். அதனால் இந்த இடத்துல சரி அவன் ஏதோ நமக்கு நேரம் சரியில்லை, அவன் பேசுகிறான் விடு, நாளைக்கு அவனே நம்மள்ட்ட நிற்பான் அப்படி நீங்கள் நினச்சிட்டு போகிறது தான் இந்த காலகட்டத்தில் கடந்து வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, இதே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அவங்களுக்கு குழந்தைங்க படிச்சுட்டே வருவாங்க. அவங்களுக்கு அடுத்து வேறு மேல் படிப்பு போகணும், பரீட்சை எழுதுவாங்க, மார்க் வரணும். இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் நிச்சயமாக நல்ல மார்க் உழைச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். இது என்ன நீங்கள் சொல்லணுமா,
நீங்கள் சொல்லாமே நாங்கள் என்ன எஃபர்ட் போட்டோமோ அதுக்கு தானே, நான் என்ன படிச்சிருக்கேனோ அதுக்கான மார்க் நான் வாங்குவேனே அப்படின்னு உண்மைதான். நீங்கள் வந்து என்ன எஃபர்ட் போட்டுறீங்களோ அதுக்கான இது பண்ணால் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எஃபோர்ட் போட்ட அளவுக்கு தான் கிடைக்கும், அதுக்கு மீறி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கீங்களோ அவ்வளோக்கு கிடைக்கும். அதுக்கு எக்ஸஸாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நடக்காது. ஆனால் சீட் கிடைக்கிறதுல உங்களுக்கு 5ஆம் மாதத்துக்கு மேலே நல்லா இருக்கிறதுனால பின்னால் நீங்கள் நினச்ச சீட்டே கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். அவர் பையனுக்கு வந்து கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன் ஒரு கண்டிப்பாக மெடிக்கலில் சேருவாருங்க அப்படின்னு. பார்த்தா கவுன்சிலிங்கில் வரல, மார்க்கு நீட்டில் மார்க் கம்மியாகிட்டு. சார் நீங்கள் சொன்னீங்களே இது மாதிரி ஆகிட்டேன்னு, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக அவருக்கு 5ஆம் மாதத்துக்கு 6ஆம் மாதத்துக்கு மேலே ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த வருஷம், நான் சொன்ன வருஷத்தில். ஆனால் டிலேயாக தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இது எடுத்தோடனே கிடைக்காது, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்ததுனால, இல்லைங்க நான் சொன்னது உண்மை தான், கிடைக்குமான்னு கேட்டார். நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக வருங்களேன். இன்றைக்கி அந்த பையன் டாக்டர் ஆகிட்டார்னு வச்சு, பையன் டாக்டரே முடிக்க போகிறார். சீட்டு அப்படி தான் கிடச்சிது. கிடச்சோடனே நேராக ஓடி வந்தார். நீங்கள் சொன்ன மாதிரியே கிடச்சிருச்சு அப்படின்னாரு. அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே அந்த டாக்டர் சீட்டு கிடச்சி படித்து முடிக்க போகிறார். ஸோ இது மாதிரி நடந்தது. அது மாதிரி பின்னால் வந்து உங்களுக்கு அதுக்கான சீட்லாம் கிடைக்கும். ஸோ பொறுமையாக நிதானமாக இருக்கணும். மிதுனராசி அன்பர்கள், படிக்கிற மாணவ செல்வங்கள். சரி, திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டா? அதுக்கடுத்து மிதுனராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 6ஆம் மாதத்துக்கு மேலே நடக்கும். 6ஆம் மாதம் வாக்கில் தான் உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்கும். அது வரைக்கும் பேச்சுவார்த்தையிலே முன்னேற்றம் இருக்காது. வரும், பேசுவீங்க, அதுக்கப்புறம் பதில் இல்லாமல் போயிடும். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பதில் இல்லாமல் போயிடும். எதுவுமே ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்காது, குழந்தைங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதகம் பொருந்தாது. ஸோ இது மாதிரி ஏதானும் ஒரு சிக்கல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கூடி வந்துடும். நிச்சயமாக 6ஆம் மாதத்துக்கு மேலே திருமணத்துக்கான வாய்ப்பு வரும். அது வந்து அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குருவான் உச்சமாக போகிறாரு. அது வந்து உங்களுக்கு திருமண வாய்ப்பை கூட்டி தரும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அதனாலையும் டிலே ஆகிட்டே இருக்கும். இப்போ குரு பகவான் பயிற்சியானோடனே அந்த சனி பகவானை பார்க்குறாரு. சனி பகவானை பார்க்கறதுனால அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்பு வரதுக்கான சான்ஸ் தான் மிக அதிகமாக இருக்குது. வயசானவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் படுத்திக்கிட்டே இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் வரும், ஜெரிமான கோளாறுகள் வரும், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. சரியாக போயிடும். 6ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். நீங்கள் அதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க, இப்போ இவ்வளோ தூரம் பாசிட்டிவும் சொன்னீங்க, நெகட்டிவும் சொன்னீங்க. உங்களுக்கு தசா புத்தி என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களில் கூடவோ குறைச்சோ உங்களுக்கு நடக்கலாம். ஸோ அதனால் உங்களோட ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பலன்களுடைய இன்டென்சிட்டி கூடும் இல்லை குறையும். சரி, அப்போ வந்து பரிகாரம்னு என்ன பண்ணலாம்? ஸோ மிதுனராசி அன்பர்கள், உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அதுவும் குருவோட வீட்டில் சனி பகவான் நிற்கிறதுனால நீங்கள் வந்து குரு பகவானுக்கு விளக்கு போடுறது முதல்ல முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே நாள் அன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கும் நீங்கள் ஒரு மாலையோ பூவோ வாங்கி போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறது, விளக்கேற்றுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். இல்லைங்க நான் வந்து பக்கத்தில் சிவன் கோயிலில் நான் போக முடியாது அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் அவரை போய் வணங்கினாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த காலத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் வணங்கி பாருங்க. இல்லாட்டா வியாழக்கிழமை அன்றைக்கி குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு நவக்கிரகத்தில் சுற்றி வந்து சனி பகவானுக்கு ஒரு விளக்கேற்றி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.